பொதுவாக நாம் வந்து ஆன்மீகத்தை பற்றி ஞானம் அப்படின்றத பற்றி நிறைய பேசியிருப்போம். இன்னைக்கு நான் பேச போகிறது என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய யோகியா இருக்கிறவங்க, இல்லை யோக மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, ஆன்மீக மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஞானம் அப்படின்றது ஒரு எல்லா மக்களுக்குமே எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை புரிதல் அப்படின்றத நான் சொல்லணும். நம்ம முன்னோர்கள் வந்து அதை ஒரு மத மத வழிபாடா நமக்கு வந்து அதை மகாபாரதம், ராமாயணம் போன்ற நூல்களா, நிறைய விஷயங்களா, நிறைய பாடல்களா, சித்தர் பாடல்களா, நிறைய விதங்கள்ல செய்யுள்களா ஏற்றி வச்சுட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே நாளடைவில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அது ஃபாலோ பண்றவங்க, அதாவது யோக மார்க்கம் ஃபாலோ பண்றவங்க தனியா, குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போய் தனியா பண்றவங்க தான் பண்ணணும். குடும்ப வாழ்க்கையோட மொத்த சாராம்சமும் வேற. அவங்களுக்கு வந்து கடவுள் வழிபாடுன்றது பக்தி மட்டும் இருந்தா போதும். அவங்க வந்து இறைவனை வந்து ஏதோ ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போதும் இல்லை மற்ற நேரங்களில் நினைச்சா போதும். யோகிகள் தான் வந்து அதுவே வாழ்க்கையா 24 மணி நேரம் அதையே நினைச்சிட்டு இருக்கவங்க, கடவுளை நினைச்சிட்டு இருக்கவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாயிடுச்சு. பட் இன்னைய சூழ்நிலையில இன்னைய புரிதல் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வந்திருக்கு. அதுவும் இன்னும் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏஐ யுகம் வந்த பிறகு வந்து அறிவியலும் சரி மிக ரொம்ப நெருங்கி வந்துருச்சு, ஆன்மீகத்தை நெருங்கி வந்துருச்சு. ரெண்டுமே வந்து ஒரே விதமான பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற புரிதலை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப நெருங்கி வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இதுல வந்து என்னோட புரிதல், என்னோட அனுபவம், என்னோட புரிதல் என்னவா இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு தேடல்ல இருக்கிற ஒரு நபருக்கு இது கண்டிப்பா உபயோகமாகலாம். பொதுவாக வந்து என்னோட லைஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து முதல்ல ஆன்மீகம் அப்படின்றத வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த அந்த இதுல வந்து என்ன சொல்றது, அது பிடிக்கும் சொல்றதை விட ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த நார்மல் லைஃப்லயே வந்து நம்ம மாட்டிட்டு உழண்டுட்டு இந்த துன்பம் ஏன் வருது, வாழ்க்கைனா ஏன் கஷ்டம் வருது, ஏன் எல்லாரும் சாகுறோம் அப்படின்ற மரணம் ஏன் வருது, அப்ப இதுல இருந்து இந்த கஷ்டங்களே இல்லாம வாழ்றது ஒரு வாழ்க்கை கண்டிப்பா இருக்குமா, அப்படி ஒரு வழி இருக்குமா அப்படின்ற தேடுதல் வந்து என்னோட அறியாத வயசுலயே வந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கான தேடுதல் நிறைய இருந்தது. நிறைய வந்து சித்திகளை வந்து இது பண்ணணும், அடையணும், நிறைய தவம் பண்ணணும், யோகம் பண்ணணும், எல்லா பயிற்சியும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதை தேடியும் வந்து ஓடினேன். என்னென்ன நூல்கள் படிக்க முடியும், என்னென்ன பண்ண முடியும், வாசி யோகமாக இருக்கட்டும், இல்லை மூச்சு பயிற்சி பிராணாயாமமாக இருக்கட்டும், என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே ட்ரை பண்ணேன். எல்லாத்தையுமே தேடி ஓடினேன். ஆக்சுவலி ஞானம்ன்றது என்னவா அப்போ என்ன புரிதல் இருந்ததுன்னா, நம்ம குண்டலினெல்லாம் எழுப்பி நம்ம 7 சக்கரங்களை ஆக்டிவேட் ஆகி தலையில இருக்க சகஸ்காரம் ஓப்பன் ஆன பிறகு அதுக்கப்புறம் நமக்கு யாரோ வந்து கடவுள் வந்து நம்ம இதில் இறங்கி வந்து நம்ம உடம்பே வந்து ஒளிவடமா மாறிடும். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி நம்ம நிலையை அடைவோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து துன்பமே இருக்காது, எல்லாமே நம்ம நினைச்சாலும் நடக்கும், என்ன நடக்குதுன்றது எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். இப்படிதான் வந்து இது வந்து இன்னும் மிகப்பெரிய நிலை, மனித நிலையை தாண்டிய மிகப்பெரிய நிலை இது மிக உயர்வான நிலை. இதுக்கு வந்து நம்ம எந்த பாவமும் பண்ணக்கூடாது. பொதுவாக சொல்லுவாங்க, ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும், விந்திழப்பு ஏற்படக்கூடாது, கெட்ட சிந்தனைகள் வரக்கூடாது, இயமம் நியமம்ன்ற மாதிரி அந்த 8 விதமான படிநிலைகளை ஃபாலோ பண்ணணும். இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணி இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தது. ஆனால் இப்போதைய வாழ்க்கையில இன்னைய நிலைமையில அதோட புரிதல் வந்து என்ன பண்ணா டோட்டலா எனக்கு மாறி இருக்கு. என்ன ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, எதையோ ஒன்றை ஒதுக்கிட்டு வெறும் உயர்நிலை மட்டுமே வாழ்க்கை, வெறும் நன்மை மட்டுமே கடவுள், தீமைன்றது வந்து தேவையில்லாதது, தீமைன்றது இறைவனுக்கு விருப்பம் இல்லாதது அப்படின்னு ஒதுக்கிட்டு போறதை விட, நன்மையும் தீமையையும் அது எதுவா இருந்தாலும் அதை ரெண்டையுமே கடந்து போறது மட்டும்தான் வந்து உயர்வான ஞானம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் உயர்வான ஞானம் அப்படின்றது நிலைமை எனக்கு புரிஞ்சிருக்கு இன்னைக்கு. சரி, அந்த புரிதல் வரத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தியானம் பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், ப்ளஸ் வந்து ஒரு குருவை தேடி போய் அவங்க கிட்ட தீட்சை பெற்று அவங்களோட என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அடைஞ்சா மட்டும்தான் வந்து ஞானத்தை அடைய முடியுமா அப்படின்னா, ஞானம்ன்றது என்ன சொல்றதுன்னா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா,
அதாவது இந்த மொத்தமான உலகம் வந்து பிரபஞ்சன்றது வந்து நம்ம வந்து ரெண்டு இதா என்னோட புரிதலை சொல்றேன். இந்த பிரபஞ்ச வெளிப்பாடை வந்து முதல்ல வந்து எதுவுமே இல்லாத விழிப்புணர்வுன்றது வெறும் இருப்பு. அந்த இருப்பு நம்ம பார்க்குற எல்லா பொருளையும் நம்ம பார்க்காத பொருள் அந்த வெறுமையிலையுமே இருக்கிறது விருப்பு தான். இந்த உலகத்துல எங்குமே நீக்கமர நிறைஞ்சிருக்க ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னா அணுன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து வெட்ட வெளின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இறைவனா சொல்லணும் அப்படின்னா அதை இன்னும் நம்ம டீப்பா கரெக்டா சொல்லணும், அந்த பேரை சொல்லணும் அப்படின்னா இருப்பு, வெறும் இருப்புன்னு சொல்லுவாங்க. இருப்புன்றது வந்து சில பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க வெறுமை, சூன்யம், அதாவது அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த வெறுமை அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருப்பு எப்போதுமே இருக்கு. அந்த இருப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா அது தோன்றவும் இல்லை, மறையவும் இல்லை, எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமா அது மட்டும்தான் இருக்கு. எந்தவித நீங்க ஒரு பொருளை பருப்பொருளை பார்த்தீங்கன்னாலும் அந்த பொருள்ல அந்த இருப்பு மட்டும் இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது. இந்த இருப்பு இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது இந்த உலகத்துல எந்த ஒரு ஆற்றலோ ஒளியோ எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது இருப்பு. சரியா? இறைவனை வந்து 3 நிலையா பிரிச்சுக்கலாம். என்னன்னு அப்படின்னா இருப்பு, சத், சித், ஆனந்தம் சொல்லுவாங்க. அதாவது சத்துன்றது இருப்பு, சித்துன்றது அதுல இருந்து தோன்றக்கூடிய அறிவு. இந்த சத் சித்து ரெண்டையும் உணரும் போது நமக்கு வரக்கூடியது ஆனந்தம், பேரானந்தம் சொல்லுவாங்க. இது 2 நிலையை நம்ம வந்து பூரணமா நம்ம உணர முடியுது அப்படின்னா அது பேர் ஆனந்தம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த இருப்பை மட்டும் எடுத்துப்போம். இந்த இருப்பு வந்து எல்லா உயிர்லயும் இருக்கு. ஒரு கல்லுக்கும் இருப்பு இருக்கு, ஒரு உயிருக்கும், எந்த ஒரு மனிதனுக்கும் இருப்பு இருக்கு. இருப்புன்றது எல்லாத்துலயுமே அடிப்படையா ஒரே ஒரு தன்மை தான் இருக்கு. சரியா? ஸோ இப்போ இருப்பு இல்லாதது எதுவுமே இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அப்படின்னும் போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், கோள்களா இருக்கட்டும், உயிர்களா இருக்கட்டும், எந்த ஒரு பருப்பொருளா இருக்கட்டும், மேசை, கல்லு, தண்ணி, பஞ்சபூதங்கள் எதுவா இருக்கட்டும், பாறையா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இருப்பு இருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து மனிதர்கள்லாம் வந்து நம்ம இருமைன்ற இது வந்து எப்படின்னா எங்க உருவாகுது அப்படின்னா மனிதனுக்கு நான் அப்படின்ற ஒண்ணு உருவாகும் போது தான் இந்த எல்லா விதமான இருமையும் உருவாகுது. அதாவது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, தூக்கத்துல தூங்கிட்டு இருப்பீங்க, தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தனியான நான்ற ஒண்ணு இல்லவே இல்லை. காலையில எந்திரிச்சு உக்காந்தவொடனே பார்த்தோன்னா நான் நல்லா தூங்கினேன், நல்லா திருப்தியா தூங்கினேன், இன்னைக்கு திருப்தியா தூங்கினேன்னு நமக்கு வந்து ஒரு சிந்தனை வரும். அப்ப அந்த நான் இருந்தது அப்படின்றது நம்ம எந்திரிச்சு விழிப்புக்கு வந்த பிறகுதான் நமக்கு அந்த நான் இருந்ததுன்னே தெரியுது. ஆக மொத்தம் நம்ம தூங்கும் போது ஆனா நம்ம இருந்திருக்கோம், கண்டிப்பா இருந்திருக்கோம் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது. அந்த இது நம்ம தூங்கும்போது ஆழ்நிலை தூக்கத்துல நம்ம இருக்கக்கூடியதுதான். அதுதான் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தூய இருப்பு அப்படின்றது எதுன்னா நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது நமக்கு வர்றதுதான் வந்து அந்த இருப்புன்னு சொல்லுவாங்க. சரி, அந்த இருப்பை புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன இதுன்னா, அந்த இருப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா பொருளையும் இருக்கு. நீங்க பார்க்க முடியாத ஒளி, அந்த வெற்றிடத்துல கூட அந்த இருப்புன்றது இருக்கு. ஸோ இப்ப மனிதனுக்கு வந்து நான் அப்படின்றது வரும்போதுதான், நான்றது தோணும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா அந்த நானை சுத்தி தான் வந்து இப்ப நான் ஒண்ணு இருக்குன்னா அப்ப மத்தவங்கன்னு ஒண்ணு இருப்பாங்க, இந்த உலகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றது எங்கேருந்து உருவாகுதுன்னா நான் என்ற எண்ணத்துல இருந்து உருவாகுது. சரியா? ஏன் நான்றது இந்த உடல், நான்றது இந்த மனசு, நான்றது இந்த நாட்டோடவன், இந்த நாட்டு குடிமகன், நான் இந்த பதவி வகிக்கிறேன், நான் இவங்களுக்கு பிள்ளை, இன்னாருக்கு பெற்றோர், இன்னாருக்கு ஒரு 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 உயர்நிலை, ஒரு பதவியா இருக்கட்டும், இல்ல ஒரு உறவா இருக்கட்டும். இப்படி வந்து நான்ன்றது எப்ப வருதோ அப்பதான் வந்து மத்தவங்களும் இந்த உலகமும் தோன்றுறது. சரியா? சோ இப்ப இந்த இருமைன்றது எப்ப ஆரம்பிக்குது? நாம உருவாக்குற நாள்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப அதுல இருந்து தான் வந்து நாம இது நன்மை இது தீமைன்னு பிரிக்கிறோம். சரியா? நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அது நன்மையாவும் தீமையாவும் இருக்கு. ஆனா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த இருப்பு இருக்கிற ஒரு நிகழ்வாகவும் ஒரு வெளியாகவும் தான் இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இங்க நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. அதாவது நன்மை தீமை இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் ஒருத்தருக்கு நன்மையா தெரியும், இன்னொருத்தருக்கு தீமையா தெரியும். எதை பொறுத்துன்னா அவரோட மனநிலையை பொறுத்து. சரியா? இப்போ ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரெண்டு விவசாயி இருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பயிர் இப்பதான் விளைவிக்க போறாரு. அவருக்கு வந்து அந்த நிலத்தை உழணும் அப்படின்னா அவருக்கு மழை தேவை. இன்னொருத்தர் வந்து பயிரை அறுக்க போற நிலைமையில இருக்கு, இன்னும் 1 மாசம் தேவை. இப்ப மழை பெஞ்சுதுன்னா பயிர் வீணா போயிடும். இப்ப அவர் மழையே வேணாம்னு நினைக்கிறாரு, இவர் மழை வேணும்னு நினைக்கிறாரு. மழை வந்து
அந்த பருவம் ஆனா ஆட்டோமேட்டிக்கா அந்த மழை வந்து பெய்யுது. இப்ப அந்த மழை வந்து ஒருத்தரை கெடுக்கணும்னு நினைச்சும் பெய்யல, ஒருத்தரை வாழ வைக்கணும்னு நினைச்சும் பெய்யல. அதுக்கு நன்மையும் தெரியாது, தீமையும் தெரியாது. அது ஜஸ்ட் ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். ஆனா மனிதன் வந்து அவனுக்கு அது கூட ஏற்படுற அனுபவத்தை பொறுத்து, அவனோட எதிர்பார்ப்பை பொறுத்து அதை நன்மையாவும் தீமையாவும் அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். இப்படிதான் வந்து நன்மை தீமைன்றது ஒர்க் ஆகுது. இந்த உலகத்துல நன்மை தீமை அப்படின்ற ஒண்ணு இந்த இதுல கிடையவே கிடையாது, பிரபஞ்சத்துல கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம மனிதர்கள் வந்து ஒரு திருவள்ளுவர்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, பெரிய பெரிய புனிதர்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, சித்தர்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மக்கள் வாழ்ற அந்த நில அமைப்புக்கு, அந்த சூழ்நிலை அமைப்புக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களை முடிஞ்ச வரைக்கும் பாதிக்காம இருக்கிறதுக்காக அவங்க உருவாக்கி வச்ச சில விஷயங்கள் தான் வந்து நன்மை தீமைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணவே தேவையில்லையே அப்படின்னா, இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்தோட சட்டம்ன்றது வேற, இந்த பிரபஞ்சத்தோட நியதி அப்படின்றது வேற. ரெண்டும் வேற வேற, ரெண்டும் ஒரே மாதிரி போட்டு குழப்பிக்க கூடாது. அதை எப்படி உங்களுக்கு ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து எந்த தப்புமே பண்ணல, ஒருத்தர் வந்து ரொம்ப பிறந்ததுல இருந்து ரொம்ப நல்லவரா இருக்காரு, எந்தவித சின்ன பூச்சிக்கு கூட தொந்தரவு துன்பம் நினைக்காதவர், ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சூழ்நிலையில வந்து கொலை பண்ற மாதிரி ஆயிடுது. அவருக்கே தெரியாம அவர் இன்னொருத்தர் சாகரத்துக்கு அவர் காரணமாயிரு. அவர் வண்டியில போயிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு கார்ல போயிட்டு இருக்காரு, சரியா பார்க்காம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. அந்த இது அவங்க வந்து அந்த ஆக்சிடென்ட் இன்னொரு நபர் வந்து இறந்துடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து மனசறிஞ்சு எதுவுமே பண்ண கிடையாது. ஆனா அவரால் ஒரு உயிர் போயிடுச்சு, சரியா? இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்ட ரீதியா, இந்த உலக ரீதியா பாத்தீங்க அப்படின்னா, அவர் பண்ணது தப்பு, அவருக்கு தண்டனை. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் அவருக்கு தண்டனைன்றது உண்டு. ஆனா இந்த பிரபஞ்ச நீதி வழியா பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து அவரை வந்து அந்த நேரத்துல அந்த இன்னொருத்தர விதியை முடிக்கிறதுக்கு அவர் ஒரு கருவியை யூஸ் பண்ணிருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து அவர் வந்து இதுக்காக தண்டனை அனுபவிக்க தேவையில்லையா அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சு கூடாது. அவர் இந்த உலக அளவுல அவர் தண்டனை அனுபவிக்கலாம், இல்ல அவர் நிரபராதின்னு சொல்லிட்டு அவரை வெளியில விடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படியே ஒரு தண்டனை கிடைச்சாலும் ஒரு தண்டனை அனுபவிக்கலாம். ஆனா வந்து அவருக்கு அதனால ஏற்படக்கூடிய குற்ற உணர்ச்சி அப்படின்றது தேவை கிடையாது. ஏன்னா வந்து செயலே நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னும் போது அது வழியா வரக்கூடிய விளைவோட பலனும் வந்து நாம வந்து என்னைக்கும் வந்து நாம உருவாக்குறது கிடையாது. அது பலனை வந்து நல்லதாகவும் வரலாம், கெட்டதாகவும் வரலாம். இதுதான் பகவத்கீதையில வந்து சொல்லியிருப்பாங்க, கர்மாவை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பலன்றது வரவே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. பலன் என்னவா வந்தாலும், அது நன்மையா வந்தாலும் தீமையா வந்தாலும், அது உன்னோட மனசோட எதிர்பார்ப்பை பொறுத்தது தான். ஆனா பிரபஞ்சன்றது அந்த நேரத்துல உன்னை கருவியா உபயோகிச்சு உன் வழியா என்ன நடக்கணுமோ அதை நடத்துது. ஸோ அதை நீ செய்யறவனும் இல்லை, அதை செய்விப்பவனும் நீ இல்லை, அது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய மட்டும்தான் நீ. ஸோ அதனால எதையுமே வந்து நீ சுமந்துக்காத, எதையுமே நான் என்ற ஒன்று உருவாக்கி வச்சு அது வழியா நீ வந்து அந்த துன்பத்தை வந்து ஏற்படுத்திக்காத, குற்ற உணர்ச்சியை வந்து ஏற்படுத்திக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நான் அப்படின்ற குறிப்பிட்ட சித்தர்கள் குறிப்பிடுறதா இருக்கட்டும், இல்ல பெரிய மகான்கள் குறிப்பிடுறதா இருக்கட்டும், அவங்க குறிப்பிடக்கூடிய நான் அப்படின்றது எதுன்னா, நான்ன்றது மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரே ஒரு நான் மட்டும்தான் இருக்கு. அந்த பெரிய நான் அப்படின்றது தான் வந்து உண்மையான நான். அதுதான் வந்து இருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இருப்போட இன்னொரு பேர் தான் வந்து நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் அப்படின்னா வந்து நாம எல்லாரும் குறிப்பிடுறது என்னன்னா, என் பேரு, நான் வந்து ஒரு மனுஷன், நான் வந்து ஒரு ஆண், நான் வந்து ஒரு பெண், நான் வந்து ஒரு தந்தை, நான் வந்து ஒரு தாய் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மிக சிறிய லெவல்ல அந்த நான் வந்து குறிப்பிடுறோம். ஆனா இந்த நான் அவங்க குறிப்பிடுற அந்த மகான்கள் குறிப்பிடுற நான் அப்படின்றது எதுன்னா, இருக்கிற ஒரே ஒரு நான் மட்டும்தான் இருக்கு. அது பேரை வந்து என்ன சொல்றது, அதுதான் விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல இருக்கிறதும் ஒரே ஒரு விழிப்புணர்வு மட்டும்தான் இருக்கு. ஆன்மாவும் ஒரே ஒரு ஆன்மா மட்டும்தான் இருக்கு. ஒருத்தருக்கும் தனித்தனி ஆன்மான்றது கிடையாது. அந்த நமக்கு தனித்தனி ஆன்மாவா தோன்றது எல்லாமே வந்து, அதை வந்து நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, ஒரே ஒரு சூரியன் இருக்கும், 1000 விதமான நீர்நிலை இருக்கு அப்படின்னா, இந்த 1000 விதமான நீர்நிலையிலையும் 1000 நீர்நிலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து பிரதிபலிக்கும். அது வந்து அதுல இருந்து பிரதிபலிக்கிற மாதிரி தோன்றும். அந்த தண்ணியில வந்து சூரியன் வந்து இருக்கிற மாதிரி தோன்றும். அதே போலதான் இந்த உலகத்துல இருக்க கோடி உயிர்கள்லையும் அந்த ஒரே ஒரு விழிப்புணர்வு வந்து பிரதிபலிக்குது. அது வழியா உருவாகக்கூடிய நிழலை வச்சு அந்தந்த உயிரும் வந்து தான் வந்து ஒரு தனி உயிர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பிரபஞ்சத்தோடைய கனவு அப்படின்ற நாடகத்துல பங்கேற்குது, அது வாழ்க்கையை வாழுது. ஸோ இப்போ வந்து நமக்கு இன்னொரு டவுட் வரும்,
நாம எல்லாருமே அதே இருப்பா இருக்கும்போது, ஒரே இருப்பா இருக்கும்போது நமக்கு ஏன் வேற வேறமான நாம தனி அப்படின்ற உணர்வு வருது அப்படின்னா, இதை வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து நாம வந்து இந்த பிரபஞ்சத்தை பார்க்கல, இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம வழியா அதையே பார்த்துக்குது. நம்மளோட ஒரு இந்த பிரபஞ்சம் வந்து அது படைச்ச ஒரு பொருள் வழியாகவும் அது தன்னையே காண்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நம்ம கண் வழியா நாம பார்க்குற அந்த உலகத்தை நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, பிரபஞ்சம் வந்து நம்ம கண்ணை ஒரு கருவியா வச்சு தன்னையே காண்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நமக்கு இன்னொரு டவுட் வரும். நான் வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை, நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்குன்னு குழந்தைங்கள் இருக்கு, எனக்குன்னு பெற்றோர் இருக்கு, எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, நான் ஒரு வேலைக்கு போறேன், வரேன், சாப்பிட்றேன், என்னோட வாழ்க்கையை ஒரு சாதாரணமாக கழிக்கிறேன். நான் வந்து இந்த ஆன்மீகத்தை எப்படி வந்து உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அடிப்படையா ஒரு எளிய மனிதனா இருந்தாலும் அவனுக்கு இருக்க வேண்டிய புரிதல் என்னன்னா, இந்த உலகம் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அப்படின்றது, நம்ம வாழ்ற இந்த பிரபஞ்சம்ன்றது இருக்கிறது ஒரே ஒரு விழிப்புணர்வு. இந்த கடவுள் தன்மை மட்டும்தான் எல்லாமாவும் இருக்கு, எல்லா பொருளாவும் இருக்கு. ஸோ அதுல வந்து நாமன்றது வெறும் சாட்சி மட்டும்தான். ஸோ நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குன்னு இருக்கிற நான் அப்படின்றத ஒரு அகங்காரத்தை விட்டுட்டு இருப்பது ஒரே ஒரு நான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறது மூலியமா எப்போதுமே வந்து நம்ம வந்து தனியா போயிட்டு இதுக்காக மூச்சு பயிற்சியோ தியானமோ இதெல்லாம் வேணான்னு சொல்லல. உங்களுக்கு டைம் இருக்கும்போது பண்ணுங்க. ஆனா தியானமும் மூச்சு பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு கடவுளை காட்டுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்ககிட்ட இந்த புரிதல் இருந்தாலே போதும். இந்த புரிதல் தான் வந்து முதல் அடிப்படை என்ன அப்படின்னா, இருப்பது ஒரே ஒரு நான் மட்டும்தான். அந்த நான் அப்படின்றத எங்கும் நிறைந்திருக்கு. அது எங்கேயுமே ஒரு இடத்துல கூட நீக்க மாதிரி நிறைந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. எங்க பார்த்தாலும் தூணில் இருக்கும் துருமிலும் இருக்கும் அப்படின்னா என்னன்னா, இந்த சத்து இருப்பதான் சொல்லுவாங்க. ஸோ எங்கெல்லாம் சத்து இருக்கோ, இந்த இருப்பு இருக்கோ, அங்க எல்லாமே வந்து அறிவும் ஆனந்தமும் மறைஞ்சிருக்கும். சத்து இருக்க இடத்துலமே சத் சித் ஆனந்தம்ன்றது மூணு வந்து வெவ்வேறு நிலைகள் மட்டும்தான். ஆனா வந்து ஒரே ஒரு இதுதான், அது ஒன்னே ஒண்ணுதான், மொத்தமா ஒண்ணுதான் அது. ஆனா எல்லாத்துலயுமே வந்து அந்த சித்தும் ஆனந்தமும் வெளிப்பட்டு இருக்காது. ஆனா சத் மட்டும் எல்லாத்துலயும் இருக்கும். நீங்க பாக்குற பொருள், பார்க்காத பொருள், அந்த இருப்புன்றது எல்லா இடத்துலயும் இருக்கும், எங்கும் நிறைந்திருக்கும். அதுக்கு பிறப்பும் கிடையாது, தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. எப்போதும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இருப்பு. இதுல வந்து இந்த சித், இந்த ஆனந்தன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிர்நிலைக்கும் அந்த உயிரோட அனுபவ நிலை, அந்த உயிரோட வளர்ச்சி நிலைக்கு தகுந்த மாதிரி அது மாறுபட்ட விகிதத்துல வந்து வெளிப்படும். இப்ப மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல அந்த சித்த அறிவுன்றது வெளிப்படும். ஒரு உயிரினுக்கும் மற்ற உயிர்களுக்கெல்லாம் வெளிப்பட்டு இருக்கும். ஆனா அது வெளிப்பட்டதை அதுவே அறியாம இருக்கும். இப்போ ஒரு பூனையா இருக்கட்டும், மீனா இருக்கட்டும், டால்பினா இருக்கட்டும், ஒன்னும் அந்த அதோட அறிவுல தான் செயல்படுது, அந்த உயர்நிலை அறிவுல தான் செயல்படுது. ஆனா தான் தான் செய்யறோம்னு அதுக்கு தெரியாது. ஆனா மனுஷனுக்கு அது தெரியும். சரியா? அது மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணணும், எனக்கு ஆன்மீக புரிதல்னா என்ன, ஒரு ஞானம்னா என்னன்னு புரியணும் அப்படின்னா, முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருப்பது ஒரே ஒரு நான் மட்டும்தான். அந்த நானை நம்ம எங்கேருந்து உணர முடியும்? நம்ம அதுக்காக எங்கேயோ கோயிலுக்கோ மலைக்கோ போய் தான் உணரணுமா அப்படின்னா தேவை கிடையாது. அதுக்கு வந்து பொதுவாக வந்து 3 இடங்கள் வந்து முக்கியமான இடங்கள் சொல்லுவாங்க. நிறைய இடம் சொல்லுவாங்க. 3 முக்கியமான இடங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து இருதயம் சொல்லுவாங்க. இருதயம்னா வலது பக்கம், அதாவது இடது பக்கம் கிடையாது, நெஞ்சில வந்து வலது பக்கம். வலது பக்கத்துல அந்த இடத்த உணரலாம். இல்லைன்னா நெற்றி போட்டுன்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக யோகா பண்றவங்க எல்லாருமே வந்து பார்க்குற விஷயம் வந்து, கவனிக்கிற விஷயம் வந்து, அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னா நெற்றி போட்டு ஆக்ஞா சக்கரன்னு சொல்லுவாங்க. அங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஜென் மதங்க, புத்த மதத்துல வந்து முக்கியமான அவங்க பிரபஞ்சத்தோட மையமா பார்க்கறது என்ன அப்படின்னா, நம்ம தொப்புள் பகுதியிலேருந்து ஒரு 2 விரல் வந்து கீழே வச்சோம் அப்படின்னா, தொப்புள் அடிப்பகுதியில் 2 விரல் கீழே வச்சோம், 2 விரல் அளவு கீழே வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் வந்து மையம்னு சொல்லுவாங்க. 6ஆம் மையம்னு சொல்லுவாங்க, மரணத்தோட மையம்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த 3 இடங்கள்ல எந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து கன்வீனியன்டா இருக்கும், நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ஒரே இடம் தான் மையமா இருக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த 3 இடத்துல எந்த இடத்துல உங்களை அடி ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு விதமான அந்த வைப்ரேஷனையோ ஒரு அமைதியாவோ உணர முடியுது அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி, இப்போ தொப்புளுக்கு கீழே அந்த 2 விரக்கடை அளவுல மையத்துல வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு அறிகுறி தோன்றுமா? உடனே அறிகுறி தெரியுமானா ஒரு அறிகுறியும் தெரியாது. அது தெரியணும்னு அவசியமும் கிடையாது. நீங்க அதை கவனிக்கும் போது என்ன நடக்கும், பொதுவாக வந்து ஒரு ஆரம்பத்துல கவனிக்கும் போது என்ன நடக்கும்னா, நம்ம என்ன நினைப்போம், மனசுல வந்து எந்த சிந்தனையுமே வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
நீங்க அந்த நேரத்துல ஒரு ஒரு விஷயம், ஒரு தியானம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிச்சோடனே மனசு வந்து தறிகட்டு ஓடும். என்ன சிந்தனை வேணாலும் வரலாம். ஒரு காம சிந்தனை கூட வரலாம். ஒரு ஒரு விரக்தி சிந்தனை வரலாம். வெறுப்பு சிந்தனை வரலாம். என்ன சிந்தனை வந்தாலும் இதை நல்ல சிந்தனை கெட்ட சிந்தனைன்னு பிரிக்க கூடாது. பிரிக்காம அமைதியா உட்காந்து கவனிங்க. அந்த சிந்தனை ஓடிட்டே இருக்கட்டும். இந்த சிந்தனையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அந்த இடத்த மட்டுமே உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ நீங்க ஒரு ஒரு செகண்ட் ஞாபகம் வச்சு கவனிப்பீங்க. அடுத்த 5 செகண்டுக்குள்ள எண்ணம் உங்களை வேற எங்கேயும் தூக்கிட்டு போயிடும். திரும்ப ஞாபகம் வரும், ஐயோ நம்ம எங்கேயோ போயிட்டுமே ஞாபகம் வரும். திரும்ப அந்த இடத்துக்கு வாங்க. இப்படிமாவே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா திரும்ப கொஞ்ச நேரத்துல மறந்துட்டு உங்களுக்கு போர் அடிச்சிடும். மனசு உங்களை ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு உட்கார விடாது. எப்போதுமே மனசு அமைதியா இருக்க இடம், ஒரு ஒரு தனிமையான இருக்க இடம், ஒரு ரூம்ல தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க டிராவல்ல போயிட்டு இருக்கலாம். உங்களுக்கு எங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதோ, எங்க வந்து உங்களுக்கு ஞாபகம் வருதோ, எந்த இடத்துல இருந்தாலும் எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சம்மணம் போட்டு உட்காந்து தான் ஆரம்பிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க எந்த நிலையில உட்கார்ந்து இருந்தாலும், எந்த பொசிஷன்ல எந்த போஸ்டர்ல உட்கார்ந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்ப ஞாபகம் வருதோ இந்த 3 பாயிண்ட்டை வந்து எங்க உங்களுக்கு கன்வீனியண்டா இருக்கோ கவனிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா கவனிங்க. உங்களுக்கு சிந்தனை வெளியில ஓடும், தவறு இல்லை. இதுல எதுவுமே வந்து குற்ற உணர்வு படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா என்ன சொல்லிட்டேன், மொத்தமா இருக்கிறது எல்லாமே இருப்புணர்வு மட்டும்தான் இருக்கு. அதுல நன்மை தீமைன்றதை வந்து மனிதனா உருவாக்குறது மட்டும்தான். ஸோ நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துலயுமே உங்களுக்கு தீமை நடக்குது அப்படின்னா அதுலயும் அந்த இறைத்தன்மை தான் இருக்கு. நன்மை நடக்குதா அதுலயும் அந்த இறைத்தன்மை தான் இருக்கு. இப்படி நீங்க மொத்தமா இறைத்தன்மையா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அங்க குற்ற உணர்வுக்குன்ற வேலையே கிடையாது. இந்த ஒரு புரிதல் மட்டும் இருந்துட்டா போதும். இதுக்காக இது இப்ப நீங்க சொல்லிட்ட, இப்ப எல்லாருமே வந்து இறைத்தன்மையா தான் இருக்கிறோம், இறைத்தன்மை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம்னா இதை பண்ணணும்னு நீங்க கேட்கலாம். நாம இதை பண்றது வந்து நம்மளை வந்து இன்னும் இருக்கிற நிலைமையோட மேன்மையான நிலைமைக்கு ஆக்கிக்கிறதுக்காக கிடையாது. இது எதுக்காக அப்படின்னா நாம வெறும் புரிதலா புரிஞ்சுக்கிட்டோம், அதை உணர்தலா மாறும்போது அது வந்து நமக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் உண்மையாலுமே நமக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் நம்மளை வந்து அது வந்து பாதிக்காது. நம்ம எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் நமக்கு ஒரு பெரிய பண இழப்போ, நமக்கு நெருங்கிய ஒரு உயிரிழப்போ, நமக்கே வந்து ஒரு வாய்ப்பை தவறி போறதோ, இது மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய அன்றாட கஷ்டங்கள் என்ன வந்தாலும் அது வந்து நம்மளை பெருசா பாதிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நிலை அப்படின்றது, உயர்நிலை அப்படின்றது என்ன அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு துன்பமே வராம இருக்கிறது, எந்த கஷ்டமும் வராம இருக்கிறது, எல்லா சகலமும் கிடைக்கிறது அப்படின்றது உண்மையான நிலை கிடையாது. வாழ்க்கைன்றது நீங்க இதை புரிஞ்சுக்கிட்ட அப்புறமும் இதை உணர்ந்த அப்புறமும் ஞானத்தை அடைஞ்ச பிறகும் என்ன ஆகும்னா வாழ்க்கையில நடக்கிற மாதிரி ரெகுலரா நடக்கும். ரெகுலரா உங்களுக்கு கஷ்டம் வரும், ரெகுலரா பணத்தட்டுப்பாடு வரும், ரெகுலரா வந்து தோல்வி வரும், ரெகுலரா வந்து நெருங்கின உயிரை இழக்கிற மாதிரி இருக்கும், பிரிதற மாதிரி இருக்கும், எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில. ஆனா அது எதுவுமே வந்து உங்களை பெருசா பாதிக்காது. இந்த பாதிக்காம இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த சிறிய முயற்சியும் பண்றோம். அதாவது இந்த இருமை எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய வெறுமையான அந்த இருப்பை நம்ம வந்து எனி டைம் உணர முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம உடம்புல ஏதாவது ஒரு மைய புள்ளியை எடுத்துக்கிட்டு அந்த புள்ளியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை உணர ஆரம்பிக்கிறோம். அதை கொஞ்சம் நாளடைவுல நீங்க அப்படியே கவனிச்சுட்டே இருந்தீங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்பப்பெல்லாம் நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கவனிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு உணர்தலை நீங்க ஃபீல் பண்ண முடியும். சில சிம்டம்ஸ் வந்து வரும். அதுக்காக சிம்டம்ஸை எதிர்பார்த்து நீங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. அது வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, என்னோட கடமை என் அடி முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த இடத்துல போயிட்டு அமைதியாக ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் உங்களோட இதுவாக இருக்கணும். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு செகண்டுக்கு வந்து 60,000 எண்ணங்கள் வருதா சொல்லுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எண்ணங்களோட ஓட்டம் வந்து கொஞ்சமா குறையும், வேற ஒன்றும் ஆகாது. அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களாட்டி எப்பப்பெல்லாம் முடியுதோ, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்பா மட்டும் சிம்பிளா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம அதை போயிட்டு பண்ணுங்க. திரும்ப உங்களுக்கு போர் அடிச்சு போகணும்னு தோணுதா போயிடுங்க. அதை பத்தி எந்த தப்பும் கிடையாது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா நாளடைவுல உங்களுக்கே வந்து என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும்ன்ற அந்த தெளிவு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க வெளியில போயிட்டு யாரையும் ஃபாலோ பண்ணணும், யார் சொல்றதையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு வழியில ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்து ஒரு மொபைல் மூலியமா, ஒரு மெசேஜ் மூலியமா, ஒரு வீடியோ மூலியமா ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீச் வந்து கேட்கணும்னு தோணும், திடீர்னு ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு தோணும், ஒரு பாடலை வந்து படிக்கணும்னு தோணும். என்ன தோணுதோ படிங்க. அப்படி படிக்க தோணலையா அமைதியா உட்காருங்க, அதனால தப்பு கிடையாது. அதே போல மாற்றத்தை எதிர்பார்த்து ரொம்ப வந்து எது நடக்கணும், அடுத்தடுத்து நடக்க போகுது, அடுத்து நடக்கணும்ன்ற அந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க. எந்த எதிர்பார்ப்புமே தேவையில்லை.
ஏன்னா இருப்பது ஒன்னே ஒண்ணுதான். எல்லாத்துலயுமே அந்த இருப்புத்தன்மை நிறைவா இருக்கு. அந்த இருப்புத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் மிகப்பெரிய ஞானம். ஞானம்ன்றது வேற ஒண்ணுமே கிடையாது. இதை போயிட்டு நீங்க பெரிய மூச்சு பயிற்சி பண்ணி பல வருஷங்கள் 12 வருஷங்கள் யோக நிலை அடைஞ்சு இது பண்ணி அது எல்லாமே அடையிறது அப்படின்னா அது உண்மையா அது பொய்யா அப்படின்னா அது பொய் கிடையாது. அதுவும் இருக்கு. இருந்தாலும் இறுதி நிலை அப்படின்றது என்ன அப்படின்னா, இறுதி நிலைன்றது நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கையை பூரா கட்டுப்படுத்தி பெருசா தவம் இது பண்ணி அப்படி அடையிறது சித்த நிலையோ யோக நிலையோ அடையிறது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. மிகப்பெரிய உயர்நிலை கிடையாது. நாம அதுவாகவே இருக்கிறோம், ஏற்கனவே நம்ம அதுவாக தான் இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எளிமையான வாழ்க்கையை வாழ்றதுதான் மிகப்பெரிய உயர்நிலை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவத்துல இப்போ சொல்றேன். நான் இது போல விஷயங்களை துரத்திட்டு ஓடனவன் தான். ஒரு டைம்ல யாரும் அடையாத நிலையை நான் அடையணும்னு நினைச்சிட்டு ஓடனவன் தான் நான். ஆனா இப்போ அந்த இறையருள் கொடுத்திருக்க புரிதல் என்னன்னா, நீ ஏற்கனவே அதுவாக தான் இருக்கிற, இதை விட உயர்நிலைன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. இருப்பதிலே மிக உயர்ந்த நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த நான் அப்படின்றது சுத்தமா கரைஞ்சு இல்லாம போறது மட்டும்தான் மிகப்பெரிய உயர்நிலை. அதுக்கப்புறம் ஒரு நிலைன்றது அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு துளி தண்ணி இருக்கு, ஒரு பெரிய கடல் இருக்கு. அந்த ஒரு துளி கடையில அடையிற வரைக்கும் அது மிகப்பெரிய, அது வைர துளியா கூட இருக்கலாம், எப்படிப்பட்ட மிகப்பெரிய புது துளி, புத்தம்புது துளியா இருக்கலாம். அதுல 100% என்னவான தண்ணியில் இல்லாத மிகப்பெரிய மூலக்கூறுகள்லாம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த தண்ணியில விழுந்து அது கரைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி இருப்போ, தனி ஒரு வடிவமோ, தனி ஒரு நினைவுகளோ எதுவுமே இருக்காது. அதே போலதான் இந்த யோக நிலை வழியா நீங்க அடையலாம். ஒரு யோக சாதனை பண்ணி அடையலாம். மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், வாசி யோகம், இல்ல கடுமையான தவம், ஹடயோகம், என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆனா இறுதியில நீங்க அடைய போறது ஒரு சாமானிய எளிய புரிதல். ஒண்ணுமே இல்லாத ஒருத்த எல்லாமே இறைத்தன்மை தான், பக்தி மார்க்கத்துல இருக்க ஒருத்தன்னு கடவுளே எல்லாமே நீதான், உன்னை தவிர வேற எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற புரிதலா இருக்கிறவனுக்கும் இவ்வளவு பெரிய சாதனைகளை பண்ணி ரொம்ப கடுமையான தவம் இருந்து அவன் அடையக்கூடிய நிலையம் பாத்தீங்கன்னா இறுதி நிலைன்றது ஒன்னே ஒண்ணுதான். அப்போ இதை கேட்கும் போது நிறைய பேருக்கு கோபம் வரலாம். அப்போ வாழ்க்கை ஃபுல்லா நான் கஷ்டப்பட்டு நான் என்னை அடக்கி, காமத்தை அடக்கி, மூச்சு அடக்கி, இப்படிலாம் நான் இது பண்ணி இதை நான் சாதனை பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு எளிமையான ஒரு எதுவுமே பண்ணாத ஒருத்தனும் நானும் எப்படி ஒன்னாக முடியும் அப்படின்ற கோபம் நிறைய பேருக்கு வரலாம். இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு யோகமோ, ஒரு மூச்சு பயிற்சியோ, ஒரு வாசியோ நீங்க பண்ணும்போது அந்தந்த நிலைகளை அடையும் போது உங்களுக்கு சில அற்புதங்கள், சில மேஜிக் பவர்ஸ் கிடைக்கிறதுன்றது நார்மலான விஷயம். ஒரு குறிப்பிட்ட இதை நீங்க நிலை அடையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க தேகம் ஒளி தேகம் கிடைக்கும், உங்களோட ஸ்டாமினா அதிகமாகும், உங்களோட உடம்பு புத்துணர்ச்சி நிறைய கிடைக்கும். உங்களாட்டி சில விஷயங்களை கவனிக்க முடியும், மற்றவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றதை கவனிக்க முடியும். இதெல்லாம் பொய்யான்னா இதெல்லாம் உண்மைதான். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா, நீங்க என்னதான் ஒரு சாதனை செஞ்சாலும், உலகத்துல நீங்க நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய திறமை கிடைச்சாலும், என்ன நடந்தாலும் ஒரு துளி அகங்காரன்றது தனியா உங்ககிட்ட இருக்கும். அது இந்த தனி அகங்காரம் எப்ப இல்லாம போகும் அப்படின்னா, நான் அப்படின்றது முழுமையா கரையும் போது அங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கதையோ, தனி இருப்போ, தனி எதுவுமே இருக்காது. நீங்க மொத்த இருப்போட ஒரு பகுதியா மாறிடுவீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க எத்தனை வருஷம் தவம் பண்ணியிருந்தாலும், எத்தனை வருஷம் யோகம் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு பெரிய சாதனை படிச்சிருந்தாலும் அங்க ஒண்ணுமே இல்லை. இறைவனோட முழுமையா சரணாகதி அடைஞ்சு நீங்க இறைவனா ஒரு பகுதியாவே மாறிட்டீங்க அப்படின்னா அங்க எல்லாமே ஒண்ணுதான். ஸோ அதனால இப்போ உங்களுக்கு இயல்பாவே அந்த எனக்கு சாதனை பண்ணணும், யோக சாதனை பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. எத்தனை மணி நேரம் வேணாலும் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. இல்ல நான் இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு எளிய மனிதனா இருக்கேன், எனக்கு பண்ணதுக்கு டைமும் கிடைக்கல, எனக்கு பண்றதுக்கான இன்ட்ரெஸ்டும் வர மாட்டுது, மனசும் எனக்கு அது ஒருநிலைப்பட மாட்டுது, அதனால நான் இதை அடையவே முடியாதான்னு நம்ம அந்த குற்ற உணர்ச்சி பட தேவையில்ல. இது எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு யோக நிலை பண்றவரும், யோகா பண்றவரும் அந்த நிலையில தான் இருக்காரு. ஒரு எளிமையான பாமரனும், தினம் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிற ஒரு பாமரனும் ஆல்ரெடி கடவுள் நிலை, இருப்பு நிலையா தான் இருக்கிறான். இதுல வேறுபடுறது என்னன்னா அவங்களோட புரிதல் தான். சரியா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கண்டிப்பா எல்லாருமே யோக சாதனை பண்ணி ஒரு முழுமையான 24 மணி நேரமும் அதுக்காக அர்ப்பணிச்சு குடும்பத்தை விட்டுட்டு உலகத்தை விட்டுட்டு ஓடிதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்க எந்த கதாபாத்திரமா இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு துறவரம் ரொம்ப பிடிச்சி நீங்க கல்யாணம் பண்ணாம வாழ்றீங்களா, நீங்க போனாலும் சரி. இல்ல எனக்கு குடும்பம் இருக்கு, எளிமையான வாழ்க்கை வாழ்றேன்,
அதுல வந்து வேலை பார்த்துக்கிட்டு அண்ணனே வேலை பார்த்துக்கிட்டு சிம்பிளா வாழ்றேன் அப்படின்னாலும் சரி, நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு இந்த புரிதல் மட்டும் இருந்தா, அதாவது இன்னும் நீங்க இதை வந்து நேரடியா சொல்லணும் அப்படின்னா, கடவுள் வந்து உங்களை எந்த நிலை வழியா அதோட அனுபவம் பண்ணணும்னு நினைக்குதோ அந்த நிலை வழியாவே அதை அனுபவம் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணிட்டு எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம அமைதியா இருக்க வேண்டியதான். சரியா? ஒரு குடும்ப வாழ்க்கைய வாழ்ற ஒரு நபரா இருந்து அதை அனுபவிக்கிறதும் அந்த பிரபஞ்சம் தான். ஒரு யோக நிலைய ஒரு சாதனை பண்ணி தவம் ஜெபம் ஒரு மிகப்பெரிய நிலைய இது அடைஞ்சு அதுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவர் மூலியமா அந்த அனுபவத்தை அடையிறதும் அதே பிரபஞ்சம் தான். ஸோ இருப்பது எல்லாம் ஒன்றே அப்படின்ற ஒரே ஒரு புரிதல் மட்டும் உங்க உணர்வா மாறிடுச்சுன்னா இதை தவிர வேற எதுவுமே தேவையில்லை, அதுவே போதும். அதுக்காக நம்ம இப்ப வந்து புரிஞ்சிருச்சு இருப்பதெல்லாம் அது மட்டுமே. நமக்கு வந்து அப்ப என்ன கேள்வி வரும், நான் எதுவும் பண்ண தேவையில்லையான்னா, உங்க இயல்புக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை தாராளமா பண்ணுங்க. அதுல சக்சஸ் வருதோ அதுல வெற்றியோ தோல்வியோ அதை நீங்க பத்தி கவலைப்பட வேணாம். அதுல வெற்றி இருந்தாலும் அதுவும் அந்த இருப்பு தான், அந்த தோல்வி இருந்தாலும் அதுவும் அந்த இருப்பு தான், அந்த கடவுள் தன்மை தான். உங்க வழியா அதை எதை வெளிப்படுத்தணும்னு நினைக்குதோ அதுகிட்ட அது கையில கொடுத்துட்டு இந்த நிமிஷம் இந்த நொடி உங்களாட்டி என்ன பண்ண முடியுமோ அதை முழுமையா சிறப்பா பண்ணிட்டு அதை பத்தின எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம நன்றியோட கருணையோட நீங்க வாழுங்க. அதுவே போதும். நீங்க இருக்கிற இருப்புக்கு சந்தோஷமா நிறைவா இருங்க. இதை தவிர வேற எந்த உயர்நிலையும் கிடையாது, வேற எந்த ஒரு இதுவும் தேவை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். என் வழியா இந்த விஷயங்களை நான் சொல்றதுக்கு வந்து ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன், தயங்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் திடீர்னு ஒரு எண்ணம் வந்து தோன்றுச்சு. இப்போ உனக்கு என்ன இது பண்ணுதோ அதை வெளிப்படுத்து, அதை புரிஞ்சுக்கிறவங்க அது சேர்றவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்றத தெரியப்படுத்தினால தான் வந்து இதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் முடிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட அறிவு கெட்டினது அது இதுவாக இருந்தால் நான் அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கான முயற்சிகளை பண்ணுறேன். எல்லோருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.